லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, போன வாரத்தோட கன்டினியூஷன் தான். போன வாரம் வாயின் வார்த்தை குறித்து நம்ம பார்த்திருந்தோம். என்னோட வாழ்க்கையில நான் என்ன அறிக்கை செய்தேன், அதை தேவன் எப்படி கனப்படுத்தினாரு அப்படின்றத பார்த்திருந்தோம். இந்த வாரம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அதே வாயின் வார்த்தை தான். ஆனா மற்றவங்க நம்மளை பத்தி பேசுறதான வார்த்தைகள். இந்த உலகத்துல நம்ம கூட இருக்க எல்லாருக்கும் ஒரே ஒப்பீனியன் இருக்காது. ஒருத்தர் நம்மளை பாராட்டி பேசினா, இன்னொருத்தர் நம்மளை மட்டம் தட்டி பேசுவாங்க. ஒருத்தர் கண்களில் நம்ம ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக அட்மயர் பண்ணால், நம்மளை இன்ஸ்பிரேஷனாக வச்சுக்கிட்டா, இன்னொருத்தவங்க நம்மளை ரொம்ப ஏளனமாக பார்ப்பாங்க. ஸோ எல்லாரையும் நம்ம இம்ப்ரெஸ் பண்ண முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பார்வை இருக்கும். ஒருத்தர் உங்களை பார்த்து முட்டாள்னு சொல்கிறதுனால நீங்கள் முட்டாள் ஆக மாட்டீங்க. வேதத்தில் ஒருத்தர் ரொம்ப பயந்தாங்கோலியாக இருந்தார். ஆனால் அவரை பார்த்து ஏசப்பா பராக்கிரமசாலிய அப்படின்னு கூப்பிட்டாரு. ஸோ நம்மளோட பார்வையில் நம்ம எப்படி இருக்கோன்றது முக்கியம் கிடையாது. ஏசப்பா நம்மளை எப்படி பார்க்குறாரு அப்படின்றத தான் முக்கியம். ஒருத்தர் நம்மளை ஏதாவது ஹர்ட்ஃபுல்லாக ஏதாவது பேசிட்டா, மட்டம் தட்டி பேசிட்டா, அந்த நாள் ஃபுல்லாக அந்த வார்த்தை நம்மளுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, தேவனோட சமூகத்தில் அமர்ந்து, ஏசப்பா இப்படி என்னை பேசிட்டாங்க, எனக்கு மனசில் இதை ஓடிட்டே இருக்குது, ஆனால் நான் இப்படி இருக்க விரும்பலை, நீங்கள் என்னை எப்படி பார்க்குறீங்களோ அந்த பார்வை எனக்கு தாங்க, அதன்படி நடக்க உதவி செய்யுங்க அப்படின்ற ஜெபத்தை நீங்கள் ஏறெடுங்க. என்னோட வாழ்க்கையில் இந்த ஜெபம் தான் என்னை என்னோட கேரக்டரை மாற்றுச்சு. நான் என்னோட லைஃப்பில், பாஸ்ட் லைஃப்பில் நான் பயங்கர பயந்தாங்கோலியாக இருந்தேன். எதுக்கு எடுத்தாலும் பயப்படுவேன். வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க கடைக்கு போயிட்டு வரணும்னா கூட பயப்படுவேன். என்னோட வாழ்க்கையில் நான் எவ்வளோ ரொம்ப மோசமான பயந்தாங்கோலியாக இருந்தேன். ஆனால் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகி என்னோட கேரக்டர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக ஏசப்பா என்னை போல்டாக ஆக்கிட்டே இருக்காரு. ஃபுல்லாக போல்டாக ஆகிட்டேனான்னு கேட்டால் இல்லை. ஆனால் எனக்குள்ள அந்த வர மாற்றங்கள் எனக்கு நல்லா தெரியுது. இது எப்போ ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, நான் தேவனோட கரத்தில் என்னை ஒப்பு கொடுத்து செபிக்கும் போது தான் ஆரம்பிச்சிச்சு. அவரோட கரத்தில் நான் ஒப்பு கொடுக்குற வரைக்கும், இதை நான் கன்ஃபர்ஸ் பண்ணுற வரைக்கும் நான் ஒரு பயந்தாங்கோலியாக தான் இருந்தேன். கன்ஃபர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம், அவரோட கரத்தில் ஒப்பு கொடுத்த அப்புறம் தான் என்னோட வாழ்க்கை மாறுச்சு. நான் தேவனோட பாதத்தில் அமர்ந்து, ஏசப்பா நான் இப்படி இருக்க விரும்பலை, நீங்கள் என்னை எப்படி பார்க்குறீங்களோ அந்த மாதிரி என்னோட வாழ்க்கை மாறணும். ஸோ உங்களோட பார்வை எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி நான் என்னை முழுமையாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது தேவன் என்னை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற ஆரம்பித்தார். ஸோ இதே மாதிரி உங்களோட லைஃப்லையும் இதை இம்ப்ளை பண்ணி பாருங்கள். தேவன் உங்களை எப்படி பார்க்க விரும்புகிறாரோ அப்படிப்பட்டதான வாழ்க்கையை வாழ்வீங்க. ஸோ மற்றவங்க சொல்கிறத அப்படியே அக்செப்ட் பண்ணிக்காமல் அதை தேவனோட கரத்தில் கொடுத்துட்டு, தேவன் உங்களை எப்படி பார்க்கிறார் என்பதை தெரிந்து கொண்டு அதை கன்ஃபஸ் பண்ணி அதன்படி நடங்க. ஆசீர்வாதமாக இருங்க. ஆமேன்.